சேலம் பக்கத்துல அடர்ந்த வனங்களுக்கு நடுவே ஒரு சிறிய மலையடிவார கிராமம். அங்கிருந்த ஒரு பழமையான சக்தி வாய்ந்த காளியம்மன் கோவில் கிராம மக்களின் பயபக்தியையும் நம்பிக்கையையும் ஒரு சேர பெற்றது. ஆனால் அந்த கோவிலை பற்றி ஒரு கண்டிப்பான நியதி இருந்தது. மாலை 7 மணிக்கு மேல் அந்த கோவில் திறக்கப்படவே கூடாது. கிராமத்து பெரியவர்கள் இந்த விதியை தலைமுறை தலைமுறையாக கூறி வந்தார்கள். அந்த நேரம் அன்னை காளியின் சேனை பவனி வரும் நேரம். அந்த நேரத்தில் கோவிலை திறந்தவன் எவனும் உயிரோடு திரும்ப மாட்டான். ஆனால் இந்த கதைகளையும் எச்சரிக்கைகளையும் சற்றும் நம்பாத ஒருவன் அந்த கிராமத்தில் இருந்தான். அவன் ஒரு மது போதைக்கு அடிமையானவன். தனது தீய செயல்களுக்காக கிராமத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டவன். ஒரு நாள் போதையின் உச்சியில் காளி கோவில் திறந்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்று சவால் விட்டான். நள்ளிரவு 10:45 மணியளவில் இருளின் மெல்லிய திரைக்குள் அவன் காளி கோவிலை நோக்கிச் சென்றான். அன்னை காளியின் சந்நிதி முன் நின்றவன் ஒரு பயங்கரமான சிரிப்புடன் கோவிலின் கனமான மரக்கதவை பற்றினான். கீச்சு என்று ஒரு பயங்கர சத்தத்துடன் கோவில் கதவு திறந்தது. அந்த கணமே எங்கிருந்தோ ஒரு பலமான காற்று அடிக்கத் தொடங்கியது. மின்னல் இன்றி இருள் கவிந்தது. சுற்றிலும் ஒரு விவரிக்க முடியாத சாம்பல் மனம் பரவியது. கோவில் உள்ளே எங்கும் கும்மிருள். ஒரு பெரிய மூட்டைக்குள் நின்றதை போன்ற கனமான அமைதி நிலவியது. அவன் தன் கையில் இருந்த டார்ச் விளக்கை ஆன் செய்தான். அதன் ஒளிக்கீற்று பாய்ந்ததும் அங்கே கோபமாக நின்றிருக்கும் அன்னை காளியின் உருவம் தெரிந்தது. சாம்பல் பூசப்பட்ட அவளது கண்கள் இரத்தச் சிவப்பான மாத்திரை போல கொந்தளித்தன. ஆனால் அவன் நெஞ்சை நடுங்க வைத்தது அவளது வடிவம் அல்ல, அவளுக்கு பின்னால் நின்ற நிழல். காளி அம்மன் நிழல் மனித நிழல் அல்ல. மூக்குவரை நீளும் பற்கள், உதிர்ந்த முடி, நெருப்பு போல சிவப்பு கண்கள். அந்த நிழல் மெதுவா அவன் பக்கம் நகருது. அவன் பின்னோக்கி ஓடுறான். ஆனா நிழலின் காலடி சத்தம் அவனை தொடர்ந்து ஒலிக்குது. டம் டம் டம். அவன் கதவை அடைக்க முயற்சி பண்றான். ஆனா நிழல் கூப்பிடுது. என் நேரத்துல என் கோவில் திறக்கிறவன் யார்? அடுத்த நொடியில் கோவில் முழுக்க சிவப்பு ஒளி பரவிச்சு. ஒரே சத்தம். காலையில கிராமத்துக்காரங்க கோவிலுக்கு வந்தப்போ கதவு மூடியே இருந்தது. ஆனா முன்னாடி தரையில் ஒரே சிவப்பு கோடு. அவன் காணாமல் போயிருந்தான். அதுக்கு பிறகு அந்த கிராமத்துல எந்த மனிதனும் காளி அம்மன் கோவிலுக்கு இரவு நேரத்தில் நெருங்கவே மாட்டான்.